ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வியாழக்கிழமை. ஒரு சின்ன கதை, இன்னைக்கு ஒரு கதை. ஒரு ஊரில் இல்லை, ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருக்கார். அந்த அரசனை பார்க்க ஒரு பொம்மை செய்கிற ஒருத்தர் வராரு. அந்த அரசே, உங்களுக்கு வந்து நான் ஒரு பரிசு பொருள் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அரசர் என்னன்னு கேட்குறாப்புல. அப்போ ஒரு 4 பொம்மையை வந்து எடுத்து வைக்கிறாப்புல. அரசருக்கு பயங்கரமான கோபம். நான் சின்ன பிள்ளையா, ஏன் பொம்மையை கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருக்க அப்படின்னே. அரசே, நான் உங்களுக்கு பரிசு பொருளை கொண்டு வந்து உங்களுக்காக இல்லை, நம்மளுடைய இளவரசருக்காக, அவருக்காக தான் இந்த பரிசு பொருளை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாப்புல. இந்த பரிசு பொருளில் ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல சுசகமா. சரி, என்ன இருக்குது இந்த பரிசு பொருள் அப்படின்னா 4 பொம்மை. ஒரு பொம்மையை எடுத்து வச்சுக்கிறாப்புல. அரசே, இது காது வழியாக இந்த நூலை விடுங்க அப்படிங்கிறாப்புல. அப்போ இந்த சைடு காது வழியாக ஒரு நூலை விட்டு அந்த சைடு வந்துடுது. திருப்பி அதே மாதிரி, சரி இதில் என்ன ஆச்சரியம் இருக்குங்கிறாப்புல. ஒன்றுமில்ல அரசே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு நூல் எடுத்து இன்னொரு பொம்மை காது வழியாக விடுறாப்புல. இன்னொரு காது வழியாக விட்டோம்னே அந்த கயிறு என்ன ஆகி, அந்த நூல் மூக்கு வழியாக வந்துருச்சு. அது 3வது ஒரு பொம்மை. அந்த பொம்மை அதே சேம் இது, அதே மாதிரி நூல் விடுறப்ப அது காது வழியாக வரல, மூக்கு வழியாக வரல, உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. 4வது ஒரு நூல் எடுத்து ஒரு பொம்மை காது வழியாக விடுறாப்புல. அந்த நூல் வந்து காது வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு இன்னொரு காதுக்கு போயிட்டு காது வழியாக போயிட்டு திருப்பி வாய் வழியாக வந்துருச்சு. இதில் என்ன ஆச்சரியம் ஒழிஞ்சிருக்கு, என்ன சொல்ல வரேங்கிறாப்புல. 4 இதுலேயும் ஒரே முயற்சி தான் அரசர் மேற்கொண்டாப்புல. ஆனால் ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு விதமாக ரியாக்ட் பண்ணிச்சு. மனிதர், அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, அரசே மனிதர்களும் இந்த மாதிரி தான். ஒரு சில ஒரு விஷயங்களோ, நம்பகத்தன்மையோ, ஒரு ரகசியம், ஏதோ ஒன்று சொல்லலாம், எது வேணாலும் இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைகளை கொண்டாட நம்ம பேசுகிறது இருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா வாங்கின விஷயத்த அப்படியே வெளியே கொட்டிடுவாங்க. இன்னொருத்தவங்க 3வது ஒரு ஆள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கி அந்த விஷயத்த வெளியவும் சொல்லவும் மாட்டாங்க, காதலையும் விட மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சு மூடிக்குவாங்க. எந்த பிரயோஜனமும் இல்லை. 4வது ஒரு பொம்மை மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். அதுதான் அந்த ஒரு ஆச்சரியமான விஷயம். என்னென்னா, அந்த பொம்மை மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வாங்குகிறோம், வாங்கிட்டு அந்த விஷயத்தை காதில் வச்சுக்கிட்டு சூழ்நிலை தகுந்த மாதிரி அதை வந்து நம்ம வெளியில் சூழ்நிலை, இடம், பொருள், ஏவல் தெரிஞ்ச மாதிரி அந்த விஷயங்களை நம்ம சொல்லும் போது தான் அதுக்குண்டான மரியாதை இருக்குது. அப்படி இதுதான் அதில் இருக்க ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாப்புல. நம்மளும் அப்படி தான் பல விஷயங்களை வாங்கி ஒரு நல்ல முக்கியமான விஷயமே சொல்லணும்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவோம். சில விஷயங்களை வாங்கிட்டு வள எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி கொட்டிடுவோம். சிலர் வந்து என்னதான் பிரச்சனை நடக்கும், எதனாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அந்த விஷயம் எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் என்ன இருந்தாலும் வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளேயே போட்டு, சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே மூடி வச்சுருவாங்க. இந்த 4வது பொம்மை மாதிரி காதில் வாங்கிட்டு அதை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லிட்டு அதுக்குண்டான இது இருந்தோம்னா எல்லாம் நிறைவாக இருக்கும். அந்த பொம்மை மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறத அதில் சொல்கிறாங்க. ஹாப்பி மார்னிங்.